நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவ தயவிலும் தேவ கிருபையிலும் நாம் இந்த நாளிலும் கூட விசேஷமாய் தேவ சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு இந்த பெரிதான நாளை இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே இந்த விசேஷித்த வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கவும் கர்த்தர் நம்மை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லும் விதமாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவ கிருபை அனுதினமும் நமக்கு அவர் தருகிறவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை காண்கிறார், நம்மை காக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நம்மோடு கூட அவர் என்னென்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த இருக்கிறேன் என்பவர் நம் மத்தியிலே இருப்பதற்காய் நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நீர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, பாவிகளான எங்களுக்காக ஆண்டவரே, அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமான எங்களுக்காய் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தகப்பனே, நீர் எவ்விதமாய் எங்களை நேசிக்கிறீர் என்றும் நீர் அதே தேவனாய், நீர் மாறாதவராய் ஆண்டவரே, அன்றைக்கு கர்த்தாவே இந்த பூமியிலே நீர் ஆதி மனுஷனை ஆதாமை உண்டாக்கின பொழுது ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் சத்தத்திற்கு ஆண்டவரே அவர்கள் தங்களை ஒப்புக்கொடாதபடி மாம்ச சிந்தையிலே அவர்கள் விழுந்து போய் ஆண்டவரே, இந்த பூமியிலே பாவமும் மரணமும் ஆண்டவரே பிரிவும் வந்தது கர்த்தாவே. ஆனாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபை நீரே இந்த பூமியிலே குமாரனாய் வந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி நீர் எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்து அந்த நித்திய ஜீவனிலே நாங்கள் பங்கடையத்தக்கதா நீர் எங்களை உலகத் தோற்றத்திற்கு முன்குறித்த அந்த அன்பை அந்த ஆண்டவரே மகத்துவமான அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்கும்படியா நீர் எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் நாங்கள் உமக்கென்று சாட்சியாய் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும், உம்மிலே கனி கொடுக்கும், உம்மிலே நிலைத்திருக்கும், உம்முடைய அன்பை உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த அன்பிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரத்தக்கதாக தேவ கிருபையை நீர் மட்டும் கொடுத்ததற்காய் நன்றி சொல். இந்த நேரத்திலே எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடும். தேவன் தாமே அவர்களையும் பாதுகாத்தீர். இது அவர்களுக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். அவர்களும் உடைய நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நீர் முத்தரிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வாசித்து தியானிக்கிற இந்த நேரம் அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு உணர்ந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை புரிந்து கொள்ள தேவ கிருபையைத்தார். கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீர் எவ்விதமாய் அன்றைக்கு ஆபிரகாமோடு மட்டுமல்ல உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே எங்களோடு கூட இன்றைக்கும் அதே தேவனாய் மாறாதவராய் இருந்து வழி நடத்துகிறீர் என்று நாங்களும் அந்த அன்பை அந்த இரக்கத்தை கிருபையை நினைத்து நீர் எவ்விதமாய் எங்களுக்காய் ஒரு பெரிதான காரியங்களை செய்து வைத்திருக்கிறீர், அதற்கு பிரவேசிக்க எங்களை நீர் எவ்விதமாய் தகுதிப்படுத்தி வழிநடத்துகிறீர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதா தேவ கிருபையைத்தாரும். எங்கள் செவிகளும் எங்கள் இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களா உடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவ ஞானத்தை தேவ கிருபையை இரக்கத்தை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி உடைய பலத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுமப்பா. நீரே வழி நடத்தும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்லாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம்.
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டே செய்வோம் சேத்தம், செவிகளை நீர் திறந்து விட்டே செய்வோம் சேத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரை, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மை அனுதினமும் தேடி வந்து அவர் நம்மை மீட்டு நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இந்த மகத்துவமானவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல அவர் தகுதியுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் நம்மை இந்த பூமியிலே எத்தனையோ நாச மோச விபத்துக்கள் வியாதிகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம் கடந்த 2 வாரங்களாக இஸ்ரவேலும் சபையும் பற்றி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டிலே நமக்கு இஸ்ரவேலர்கள் ஒரு அடையாளமாக, புதிய ஏற்பாட்டிலே உள்ள பிரஜாதிகளுக்கு இஸ்ரவேலர்கள் ஆகிய அந்த காணியாட்சிக்கு தகுதி உள்ளவர்களை கர்த்தர் எவ்விதமாய் வழிநடத்தி, எவ்விதமாய் அவர்களோடு கூட இருந்து, எவ்விதமாக அவர்களை அவர் எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரத்திலேயும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு என்ன செய்தார், அதுபோல் அந்த ஜனங்களுடைய ஜீவியம் எப்படி இருந்தது, அது மட்டுமல்ல அவர்களுடைய காரியங்களை எவ்விதமாய் கர்த்தர் கூட நின்று அவர்களுக்கு அவர் என்ன செய்தார், அதை போல பிரஜாதிகளாகிய மனவாட்டியாகிய நமக்கு, அவராலே முன்குறிக்கப்பட்ட நமக்கு என்ன செய்து கொண்டு வருகிறார், என்ன செய்தார், இனி என்ன செய்து வைத்திருக்கிறார், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அப்படி அதை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தகுதி வேண்டும், என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு 5 பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் கடந்த நாட்களிலே தியானித்து கொண்டு வந்த ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அந்த எகிப்திலே அவர் எவ்விதமாய் அவர்களோடு கூட அவர் இருந்தார், அங்கே அவர்கள் எகிப்துக்கு வருவதற்கு முன்பாக எப்படி அந்த காரியம் தொடங்கியது என்று நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு பிறகு அங்கே கர்த்தர் மோசே மூலமாக அவர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்திலே அவர்களோடு கூட அவர் இருந்து அங்கே என்ன காரியம் நடந்தது, அங்கே ஜனங்கள் என்ன செய்தார்கள், கர்த்தர் அங்கே எவ்விதமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று நாம் இரண்டாவதாக தியானிக்க போகிறோம். மூன்றாவதாக அங்கே அவர்களுடைய தவறுகளினாலே, அவர்களுடைய முறுமுறுப்பினாலும், அவர்களுடைய
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது அங்கே 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்தார்கள். சுமார் 10 நாட்களிலே செல்ல வேண்டிய பிரயாணத்தை அவர்கள் 40 வருஷங்கள் இந்த வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்து அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், அவர்களோடு ஏற்பட்ட அங்கே போராட்டங்கள், அவர்களுக்கு விரோதமாக எழுந்த அந்த 7 சந்ததியார்கள் அவர்களை என்ன செய்தார்கள், இவர்களுக்கு கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு எப்படி துணை செய்தார், அதிலே மிக முக்கியமாக அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்தும் நாம் 3ஆவதாக தியானிக்க போகிறோம். பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த காதேஸ் பர்னாவிலே என்ன நடந்தது, அந்த காதேஸ் பர்னாவிலே தேவன் எவ்விதமாக அவர்களை பெரிதான காரியங்களை செய்தார் என்றும் நாம் தியானிக்க போகிறோம். பிறகு அவர்களை அங்கே யோசுவா மூலமாக கானான் தேசத்திலே கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்து அங்கே அந்த சொந்த தேசத்தில் இருந்த பொழுது கர்த்தர் எவ்விதமாய் அவர்களோடு கூட இடைப்பட்டார், என்ன செய்தார், இவ்விதமாக இந்த 5 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இவை எல்லாமே வேதத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் தொடங்கி புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தல் வரை உள்ள எல்லா வேதத்திலே இருந்து நாம் எடுத்து இன்றைக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நாம் அங்கே இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் செய்த காரியம் நமக்கு ஒரு டைபாலஜியாக இருக்கிறது, அது ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோடு பொருத்தி காட்டுவது நம்முடைய வேத பாடத்தின் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் ஏதோ வேதத்திலே ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை பேசிக்கொண்டு போவது அல்ல. இன்றைக்கு அநேக இடங்களிலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது அந்த அதிகாரத்தை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து அதிலே ஆசீர்வாதங்கள், அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை பேசுவதை நாம் இன்றைக்கு கோடிக்கணக்கான யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக்கிலும் மற்றும் சோசியல் மீடியாவிலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று நாம் அதை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் பொருத்தி பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் ஏசாயாவிடத்திலே பேசும் பொழுது கூட ஏசாயாவிடத்திலே அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஏசாயா 8:20 ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்து உடைய அந்த 3.5 வருடம் ஊழியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு ஆகமமாக இருக்கிறது, ஒரு புத்தகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே அந்த 12 கோத்திரங்களிலே அவர்கள் அந்த எருசலேமை விட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று அவர் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன காரியம் அங்கே நடந்தது. அது மட்டுமல்ல, இயேசு சொன்னது போல அந்த தேவ ஆலயமும் இடிக்கப்படும், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று இயேசு அங்கே எச்சரித்து சொல்லுகிறார். ஆகவே உங்களை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் எச்சரித்து போனார். அது அப்படியே நடந்தது. ஆகவே என்ன நடந்தது, அதற்கு பிறகு அவர்கள் அந்த 12 சீஷர்கள் எந்த விதமான ஊழியம் செய்தார்கள், அதிலே முக்கியமாக 4 சுவிசேஷமும் பிறகு மற்றவைகள் எல்லாம் நிருபங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் பிறகு யூதா மற்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபும் எழுதப்பட்ட நிருபங்கள் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. பிறகு அங்கே ஆண்டவராலே நேசிக்கப்பட்ட மிக அருமையான ஒரு சீஷனாகிய யோவான் மூலமாக ஆண்டவர் இந்த 2000 வருடங்களிலே என்ன நடக்கும் என்று அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே
இந்த 22 அதிகாரங்களை கொடுத்து அந்த அதிகாரத்தில் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி சொல்ல வேண்டும். வேதத்தை, பழைய ஏற்பாட்டை, வேதம் என்றால் அது பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. மிக முக்கியமாக மோசேயினுடைய அந்த 5 சட்ட புத்தகங்கள், லா புக்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பிறகு உபாகமம் என்கிற இந்த 5 அதிகாரங்கள், அந்த 5 புத்தகங்கள், இந்த புக் ஆஃப் லா என்று சொல்லப்படுகிற அந்த 5 ஆகமங்கள், அது மிக முக்கியமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிக முக்கியமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை நாம் அந்த வார்த்தையிலே உள்ள காரியங்கள், அந்த கட்டளைகள், கற்பனைகள், அதனுடைய காரியங்களைத்தான் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை, அங்கே தாவீதனுடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை இருந்தது. ஆனால் தாவீதனுடைய குமாரனாகிய சாலமோன் தான் அந்த ஆலயத்தை எழுப்புகிறார். முதலாக மிகப்பெரிய ஒரு ஆலயம். அதற்கு முன்பாக அவர்கள் அங்கே சிறிதாக பலிபீடங்களையும், சிறிதளவு அங்கே டென்ட் என்று சொல்லப்படுகிற கூடாரங்களையும் அவர்கள் தேவனை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக அங்கே சாலமோன் மூலமாக அது செய்யப்பட்டு பிறகு அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே பாருங்கள், இங்கே எசாயா 8:20 சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற்காலத்து வெளிச்சமாகிய மார்னிங் ஸ்டார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த அதிகாலை அங்கே நட்சத்திரமாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். அந்த வெளிச்சம், அது விடியற்காலத்து வெளிச்சமாக இருக்கிறது. நமக்கு விடிவை, நமக்கு ஒரு ரட்சிப்பை, நமக்கு ஒரு மீட்பை, நமக்கு ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தை வேதமும் சாட்சியாகமாக இருக்கிறார்கள். அதன்படியே நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு தான் இன்றைக்கு வேதத்தை சரியானபடி நமக்கு எடுத்து, அதில் எந்த விதமான ஒரு குழப்பமோ, எந்த விதமான ஒரு டிரான்ஸ்லேஷன் எரரோ இல்லாதபடி தேவன் அந்த காரியத்தை செய்ய நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே மற்ற எல்லா மொழிபெயர்ப்பை காட்டிலும் இது நீண்ட காலமாக இது நமக்கு தேவன் கொடுத்து சுமார் 350 ஆண்டுகளாக இந்த வேத புத்தகம், ஆங்கில வேத புத்தகம் உலகம் முழுவதும் அநேக நாடுகளுக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தமிழிலேயும் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அநேக மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு அது மிக அருமையாக அது தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கிடைக்கிறதாகவே பழைய ஏற்பாட்டின் எல்லா வேத போதனைகள், டீச்சிங், பைபிள் டீச்சிங் என்பது நமக்கு வரப்போகிற காரியங்களுக்கு அது ஒரு ஷேடோவாக, நிழலாக இருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு ஷேடோவாக இருக்கிறது. அது வரப்போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே அது ஒரு 1000 வருஷ அரசாட்சிக்காகும். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அங்கே நடந்த காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே அதை தொடர்பு படுத்தி நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் எசேக்கியேலிலேயும் தானியேலும் கண்ட அந்த 4 மிருகங்கள் மற்ற காரியங்களை குறித்து நாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த வேதமானது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அது ஒரு அடையாளமாகவும் முன்னடையாளமாகவும், அது மட்டுமல்ல, அது தேவனையே சுட்டி காட்டுகிறதாக இருக்குது. ஒரே தேவனாகிய, மெய் தேவனாகிய, ஜீவனுள்ள தேவனாகிய, நம்ம ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர் தெழுந்த, நம்ம ஒவ்வொருவரையும் முன் குறித்த, அங்கே பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்றும், யெகோவா நிஷி என்றும், யெகோவா ஷம்மா என்றும், யெகோவா ஷாலோம் என்றும்,
இப்படியாக அநேக வார்த்தைகளினாலே அடையாளம் சொல்லப்பட்ட கர்த்தர் என்றும், பிதா என்றும், அங்கே தேவன் என்றும், தேவ ஆவியானவர் என்றும், சிருஷ்டிகர் என்றும், பரிகாரி என்றும் சொல்லப்பட்ட அந்த தேவனை அது சுட்டி காட்டுகிறதாக, அது மட்டுமல்ல, அது சிலுவை மரணத்தையும் நமக்கு ரட்சிப்பையுமே அது சுட்டி காட்டுகிறதாக இருக்கிற இந்த பழைய ஏற்பாடும் அதை விரிவாக்கம் செய்யப்பட்டதுதான் புதிய ஏற்பாடாக இருக்கு. அது பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையினால் மட்டுமே நமக்கு அதை சரியாக புரிந்து கொள்ளும்படி பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு அதிகாரமும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்குள் என்ன காரியம் நடந்தது, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன நடந்து கொண்டிருந்தது, அது எப்படி அது பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு அடையாளமாக நிறைவேறினது என்று நாம் தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே அநேகர் சொல்லுவார்கள், நான் அவரை விசுவாசித்தேன், நான் விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அவரை அறிந்து கொண்டேன், எனக்கு இவர் போதித்தார் அல்லது இவர் சொன்னார் அல்லது இவர் இந்த காரியத்தை செய்தார் என்று. ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஒருவனை முன் குறிக்காவிட்டால், ஒருவனை அங்கே அவர் தெரிந்து கொள்ளாவிட்டால், அவன் பிதாவினிடத்திலும் அங்கே கர்த்தர் யார் என்றும் இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே நாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்களாக, தேவனாலே அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, we are the chosen people, நாம் தேவனாலே அங்கே ஐடென்டிஃபை செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவேதான் நாம் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ரட்சிப்பு என்பது அது வெறுமென கிடைத்ததல்ல, யாரோ ஒருவர் சொல்லி கிடைத்ததல்ல, அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ஆகவே தேவன் தாமே நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு முதலாவது சொல்லப்பட்ட அந்த ஆதியாகம புத்தகத்திலே அங்கே அந்த ஆதியாகமம் என்பது அது நமக்கு தெரியும், அது ஒரு துவக்கமாக, அது ஒரு கிரியேஷனாக இருக்கிறது. தேவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியும் அவர் துவக்கியவர், அவர் உண்டாக்கினார், அவருடைய வார்த்தை எப்படி அது நிறைவேற்றி விட்டது, அதை சொன்னது, அது அப்படியே செய்யப்பட்டது, நடந்தது என்று நாம் ஆதியாகம புத்தகங்களிலே வாசிக்கிறோம். பிறகு யாத்ராகமம் என்பது அது வெளியே அழைக்கப்படுதல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைக்கப்படுகிற, அது யாத்திரை செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படியாக அங்கே வேதத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு நாம் ஒவ்வொரு வார்த்தையிலாக கர்த்தருடைய கிருபையினாலே நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு சபையிலே நாம் அதை சாட்சி சொல்ல நாம் அதை சரியாய் அறிந்திருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்ராகமம் எதை குறிக்கிறது, யாத்ராகமத்திலே என்ன சொல்லப்பட்டது, பிறகு லேவியராகமம் அது எப்படி அங்கே அந்த ஆசாரிய ஊழியமானது, ஆசாரியர்களுக்கு என்ன வேலை, லேவியர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்ல சபை பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கும் அதிலே மிக முக்கியமான கட்டளைகளை கொடுக்க எடுத்திருக்கிறார் தேவன். லேவியராகமத்திலே தான் தேவன் நமக்கு மிக முக்கியமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். யாத்ராகம புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது அந்த 10 கட்டளைகளை தேவன் நமக்கு கொடுத்ததை மோசேயின் இடத்திலே அங்கே சீனாய் மலையில அழைத்து சென்று அங்கே கொடுக்கப்பட்ட காரியங்களும், பிறகு லேவியராகமத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பாருங்கள், சபையானது தேவனை குறித்து சரியான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய தேவன் எப்படி பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்து வந்தார், இன்றைக்கு நமக்குள்ளா என்ன கிரியை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள மிக அவசியமாக இருக்கிறது. சபை எங்கே இருந்தது, அந்த சபை எவ்விதமாக அது தோன்றப்பட்டது, அது எப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே யாரு மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அவர்களுக்கு வழிகாட்டியாக, எப்படி அவர்களுக்கு அங்கே மன்னாவையும் காடையும் அங்கே தண்ணீரையும் கொடுத்து தேவன் அன்றைக்கு அவர்களுக்கு அவர் போஷித்தாரோ, அதை போல இன்றைக்கும்
அவரே ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள், இந்த மன்னாவை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான், நானே ஜீவ அப்பம் என்று அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொன்னார். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் மேலும் சொல்லும் பொழுது, நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன், இந்த தண்ணீரை பெறுகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். இந்த உலகத்திலே கிடைக்கிற தண்ணீர், அதை நாம் குடித்து சிறிது நேரங்களிலே மறுபடியும் தாகம் எடுக்கும். அந்த ஜீவ தண்ணீர் என்பது அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே சபையானது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையினாலே நாம் முத்திரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் தேவன் இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறதே நமக்கு ஞானத்தின் ஆரம்பம். தேவன் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் தேவனை அறிகிற அறிவையும் நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் நாம் அவருடைய வார்த்தையிலே நாம் முரணாக ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நாம் சொந்த வியாக்கியானம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் உள்ளவர்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போடுகிறோம் அல்லது இவைகளில் எதையாவது கூட்டுகிறவனோ அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். ஆகவே பாருங்கள், கலாத்தியரிலே அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், நாங்களோ அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வந்து நீங்கள் கேட்டிருக்கிற இந்த வார்த்தை அல்லாமல் வேறு ஒன்றை உங்களுக்கு போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழிநடத்துகிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஆகவேதான் அவர் பரிசுத்தாவியாக அங்கே பரிசுத்தாவியிலே நம் மத்தியிலே அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய நாமத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே, எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கார்களோ அவன் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார். என் நாமத்திலே நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கலாம், அங்கே உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன், உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு அவர் அங்கே பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்த அவர் பிரதான தூதனாக இருந்தார். அவர் சேனைகளின் கர்த்தராக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிசுத்தாவியின் ரூபத்திலே கிறிஸ்துவின் ஆவியாக அவர் நம்மத்திலே பரிசுத்த ஆவியாக நமக்கோடு கூட இருந்து சபையை அவர் தன்னுடைய வார்த்தையினாலே பாதுகாத்து வருகிறார். ஆகவேதான் பாருங்கள், தேவன் நமக்கு ஒரு பெரிதான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் அதனுடைய அர்த்தங்களையும் சரியாக எண்ணாமல் நீங்கள் இருக்கக்கூடாது என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார். தேவனுடைய வார்த்தையும் அதிலே சொல்லப்பட்ட அந்த வல்லமையான காரியங்களை நம் தவறான எண்ணமோ தவறாய் போதிக்கவோ அல்ல தவறாய் புரிந்து கொள்ளவோ கூடாது. அது நமக்கு தேவனை விட்டு உலக காரியங்களுக்கு வழிநடத்துகிற பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஒவ்வொரு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு மனம் போன போக்கிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள். அது பிசாசானவன் செய்கிற தந்திரமாக இருக்கிறது. ஆகவே பிசாசானவனுக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் இன்றைக்கு ஒரு மிக பயங்கரமானவனாக, மிக மோசமானவனாக சபைகளிலே இருக்கிற ஆத்துமாக்களை அவன் பீறி போடும்படியாக, அவன் கொன்று போடும்படியாக சபையை அவன் சீர்குலைத்து கொண்டு இன்றைக்கு வெளிநாடுகளிலே அநேக சபைகள், கடந்த வாரம் வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரன் அதை குறித்து அங்கே செய்தி சொல்லி இருந்தார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகளிலே 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தேவனை ஆராதித்த அந்த சபையானது இன்றைக்கு அது ஒரு பாராக, குடிகாரர்களுடைய கூடாரமாக,
அல்லது புறஜாதிகளுடைய வழிபாடுகளை அங்கே செய்வதற்கு இன்றைக்கு புறஜாதிகள் அதற்குள்ளாக வந்து அந்த சபையை அவர்கள் விலைக்கு வாங்கி இன்றைக்கு அது அருவருப்பான செயல்கள், அங்கே அக்கிரமமான செயல்களும், அங்கே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற காரியங்கள், தேவனுடைய நாமத்தை அங்கே அருவருக்க செய்கிற காரியங்கள் இன்றைக்கு இந்த பழைய காலத்திலே ஒரு 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற மனுஷரால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இன்றைக்கு அவ்வளவு அசூசிப்பட்டு இருக்கிறது. ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சரீரமானது முதலாவது பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, நாம் செல்லுகிற இடமும் நம்முடைய சபையும் ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கும். அது இன்றைக்கு அவிசுவாசிகளுடைய கூடாரமாக, கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்கிற இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் சாத்தானுடைய வஞ்சிக்கும் தன்மையாக இருக்கிறது. ஆகவே அவனை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவன், ஏனென்றால் வேதம் அவனை சொல்லி இருக்கிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் செய்து ஜனங்களை மதிமயக்குவான், ஜனங்களை தவறாய் வழி நடத்துவான். ஆகவேதான் எப்படி அன்றைக்கு ஏவாள் அங்கே தன்னுடைய புருஷனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவள் பிசாசனுடைய வஞ்சகத்திலே அவள் ஏமாற்றப்பட்டாளோ, அவள் வஞ்சிக்கப்பட்டாளோ, பிசாசு என்னை வஞ்சித்தது, அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று அவள் சொல்லுகிறாள். அதே போல இன்றைக்கும் சபையும் இந்த வஞ்சகத்தின் ஆவிக்கு இரையாகி போடாதபடி வேதத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இந்த நாட்களிலே மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், உலகத்திலே காணப்படுகிற அரசியலோ அல்லது கம்யூனிசமோ அல்லது பொருளாதாரமோ அல்லது மற்ற புறஜாதிகளுடைய அங்கே எழுப்புதலோ, அங்கே அவர் செய்கிற பெரிய காரியங்களோ ஜனங்களை புரட்டி போடாது, ஜனங்களை தவறாய் நடத்தாது. ஆனால் சபைகளுக்குள்ளாக பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற போர்வையிலே அவன் செய்கிற அங்கே மிக முக்கியமாக சகோதரர்களுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியத்தை அவன் சீரழித்து போடுவான். எப்படி அன்றைக்கு அங்கே நோவாவுடைய பேழையிலே காகமும் புறாவும் அந்த ஒரே பேழைக்குள் இருந்ததோ, அந்த காகமானது அங்கே மாம்சத்தை தின்று, அந்த அசுத்தத்தை தின்று, அது இலையையும் தின்கிறது, அங்கே மாம்சத்தையும் தின்று, அந்த அழுகிப்போன மாம்சத்தையும் தின்று பிறகு திரும்பவுமாக பேழைக்குள்ளாய் திரும்பி வருகிறது. ஆனால் புறாவானது வெளியே சென்று அதற்கு சரியான உணவு கிடைக்காதால் அது எதையும் அது புசிக்காமல் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு அங்கே காகமானது திரும்பி வராமல் அது சென்று விடுகிறது. அதற்கு நல்ல உணவு கிடைத்தால் அது சென்று விடுகிறது. ஆனால் இந்த புறாவானது அது மறுபடியும் சென்று ஒரு அத்தி இலையை கொண்டு வந்து, அது அத்தி இலை, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அது ஒரு பரிசுத்தத்திற்கு, அது பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சபைகளிலே அங்கே காகமும் புறாக்களும் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதார். அதே போல அங்கே ஈசாக்குக்கு பிறந்த மகனாகிய அங்கே ஏசாவும் யாக்கோபும் ஒரே தாயினுடைய வயிற்றிலே அங்கே 2 பேராய் பிறக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக சகோதரர்களுக்குள்ளாக வெறுப்புகளை அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோபை சிநேகிக்கிறேன் என்றால், அவர்கள் பிறக்கும் முன்பாகவே அவனுடைய சுவாபம் என்ன என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த ஒரே 2 சகோதரர்களை ஒருவன் தேவனுக்கு பிரியமா, மற்றவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செய்வான் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதே போலத்தான் இன்றைக்கு சபை என்கிற மனவாட்டி சபையிலேயும் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன். அங்கே பாருங்கள், ஏசாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே ஏசா அங்கே ஈசாக்கு சொல்லும் பொழுது, நீ பிரஜாதிகளிடத்திலே நீ போய் திருமணம் செய்து கொள்ளாதே என்று சொல்லும் பொழுது, ஏசா அதை
செய்யாதே என்று சொன்னதை அவன் செய்தான். ஆனால் யாக்கோபு தனக்கென்று ஒரு நல்ல மணவாட்டியை தெரிந்தெடுத்துக் கொள்ள தகப்பன் சொன்ன இடத்திலே, தாய் சொன்ன இடத்திலே சென்று அவனுக்கென்று மணவாட்டியை தெரிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், அங்கே அதுவும் பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அந்த 12 சீஷர்களே யூதாசும் கூட இருக்கிறான். இப்படியாக பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களிலேயும் அங்கே 2 விதமான சந்ததிகள், 2 விதமான காரியங்கள். இன்றைக்கு சபைகளிலே எப்படி முதல் மனிதனாகிய அங்கே ஆதாமனுடைய பிள்ளைகளாகிய அங்கே ஏவாள் மூலமாக பிறந்த காயீனும் ஆபேலும் அங்கே தங்களுக்கென்று ஆராதனை செய்கிற பொழுது, ஒருவன் மாம்ச பிரகாரமாக, இன்னொருவன் ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்பாட்டிலே தேவனை ஆராதித்து தேவனை அங்கே அறிந்து கொண்டான். ஆனால் அங்கே காயின் அவனுக்கு எரிச்சல் வந்து அங்கே தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிசாசானவன் அவன் எப்பொழுதுமே அவன் கொலைகாரனாக இருக்கிறான், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர், அவன் ஆதி முதல் கொலைகாரனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் சபைகளை பார்த்து, அன்றைக்கு இருந்த யூதர்களையும் அன்றைக்கு இருந்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொன்னார். ஏனென்றால் அவருடைய கிரியைகள் அவருக்கு விரோதமாக இருந்தது. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவருடைய ஊழியத்தை தடை செய்யவும், அவரை அவமானப்படுத்தவும், அவரை பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லும்படியாக அவருடைய செய்கைகள் இருந்தது. ஆகவேதான் இன்றைக்கு பிசாசு அன்றைக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையிலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவன் எடுத்து போட்டு அவன் அங்கே மரணம் வராது என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி, ஆண்டவர் மரணம் வரும் என்று சொன்னார், ஆனால் அவன் மரணம் வராது என்ற அந்த ஒரு பொய்யை மட்டுமே அவன் பேசி 99.9% அது உண்மையாகவும் அந்த 0.0% அவன் மட்டும் அதை பொய்யை சொல்லுகிறவனாக இருந்தான். ஆகவேதான் அங்கே ஏவாள் அதை விசுவாசித்து இந்த பூமிக்கு பாவத்தையும் மரணத்தையும் தேவனை விட்டு பிரித்து போடுகிற அந்த பிரிவினையும் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் இப்பொழுது சபை என்று சொல்லுகிறோம். இந்த சபையானது அது உலக வழிபாடுகளில் இருந்தும், உலக காரியங்களில் இருந்தும், அவிசுவாசங்களில் இருந்தும், அக்கிரமத்தில் இருந்தும் வெளியே கொண்டு வரப்பட்டதாக இருக்க வேண்டும். சபைகளிலே இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரத்திற்கோ அல்லது வேதத்தை அறியாத ஒரு அஞ்ஞானிகளைப் போல அல்லது வேதத்திற்கு கீழ்ப்படியாத எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ அல்லது வேதத்திற்குரியதான காரியங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள மன விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்காக வருகிறவர்களாக இல்லாதபடி, எப்படி இஸ்ரவேல் சபையை ஆண்டவர் வெளியே அழைத்து அந்த சபையோடு அவர் இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களை சுத்திகரித்தார், அதை போல இன்றைக்கும் தேவன் சபையிலே பரிசுத்த ஆவியானவராக இருந்து நம்மை கனி கொடுக்கும்படியாக. ஆகவே ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடாத நல்ல மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மரம் அது நன்றாக இருக்கிறது, ஆனால் அதிலே கனி இல்லை. ஆகவே நீங்கள் விசுவாசிக்கலாம் அல்லது தேவனை குறித்து உங்களுக்கு பக்தி வைராகியம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கனி கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று. கெட்ட மரத்தையோ அல்லது அழுகி போன மரத்தையோ அவர் சொல்லவில்லை. ஆகவே பாருங்கள், அங்கே அதை நான் இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில், இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோடாரியானது, நியாய தீர்ப்பானது இன்றைக்கு சபையிலிருந்து துவங்குகிறதாக இருக்கிறது. ஆகவே நல்ல கனி கொடாத மரம் அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதத்திலே நமக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் சபை என்று சொல்லுகிறோம், நாம் ஆராதிக்க செல்லுகிற இடங்கள், நாம் கூடுகிற இடங்கள் சபை என்று சொல்லுகிறோம்.
அந்த சபையானது அது வெளியே அழைக்கப்பட்டது அதனுடைய பொருளாக இருக்கிறது. நாம் எதிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். பாவத்திலிருந்தும், அநியாயத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், மீறுதல்களில் இருந்தும், அவிசுவாசங்களில் இருந்தும், தேவனை பற்றி அறியாத அங்கே அஞ்ஞான வழிபாடுகளில் இருந்தும் நாம் வெளியே அழைக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்குள்ளாக வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அவரே எனக்காய் மரித்தார், அவர் இன்றைக்கு எனக்கு அவருடைய இரத்தத்திலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியாக எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த முழு விசுவாசத்தோடு, அதான் வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்கள். அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளமானது அது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த சீஷர்கள் இடத்திலே என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், இயேசு கிறிஸ்துவே அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மேசியா, அவர் புதிய ஏற்பாட்டிலே அவர் மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக வந்து நிற்கிறார். அந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். அது நம்முடைய இருதயத்தில் இருந்து வர வேண்டும். அது நம்முடைய மனதளவிலான காரியம் அல்ல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயத்தில் இருந்து அந்த உணர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய இருதயமும் செவியும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது மிக அவசியமாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் மட்டுமே அதை செய்ய முடியும். எந்த ஒரு சபையிலோ சேர்ந்து கொள்வதனாலோ, அல்லது நீங்கள் என்ன பெயர் வைத்து கொண்டாலோ, அல்லது வேதத்தை முழுவதுமாக கற்றுக்கொண்டாலோ அது முடியாது. தேவன் ஒருவர் மட்டுமே உங்களுடைய சபை பாஸ்டரோ அல்லது சபை மூப்பர்களோ அல்லது சபையிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களோ அல்லது பிஷப்போ அல்லது போப்போ யாரானாலும் அங்கே நம்முடைய இருதயத்தையோ நம்முடைய செவியையோ விருத்த சேதனம் செய்ய ஒருவருக்கும் அது முடியாத காரியமாக இருக்கு. எவ்வளவு பிரசங்கத்தை எவ்வளவு நாள் கேட்டாலும், எவ்வளவு வருஷங்கள் கேட்டாலும், இன்னும் அதே கிரியைகளை அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த கனிகூடாத மரமாக நாம் இல்லாதபடி அந்த உணர்வுள்ளவர்களாக அங்கே செவிகளை திறக்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் மட்டுமே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவர் அங்கே பேதுருவை பார்த்து சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த கல் என்பது அது வெளிப்பாட்டையும், சபை என்பது அது தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டு அவிசுவாசத்திலிருந்து அல்லது தேவன் யார் என்று அறிகிற அந்த அறியாமையில் இருந்து நம்மை வெளியே அழைத்ததாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், ஆதியிலே தேவன் நம்முடைய பிள்ளைகளை அங்கே வெளியே அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருக பண்ணுவேன், அதே போல பூமியை பார்த்து கடற்கடை மணலத்தனையாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவன் எப்பொழுதுமே ஜனங்களை ஒரு பிரிவினையில் இருந்து அல்லது ஒரு குழுவில் இருந்து நம்மை வெளியே அழைக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நாம் கடந்த வாரங்களிலே நாம் அந்த ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதித்து உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே பாருங்கள், ஆபிரகாமை கர்த்தர் அவனுடைய தகப்பனாகிய அங்கே தோராகு, அவர் பாபிலோனிலே உள்ள அந்த சினே அங்க பட்டணத்திலே இருக்கிறார். அங்கிருந்து தேவன் அங்கே சினேயார் என்கிற
இடத்திற்கு அங்கே வருகிறார். அந்த சினேயார் என்பது ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அந்த பாபிலோன் ஆனது அது தேவனாலே அங்கே அது அழிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அது குழப்பத்தினுடைய ஆவியாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களுடைய இருதயம் அங்கே நாங்கள் வானத்துயருக்கு எங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவோம், நாங்கள் இதை செய்வோம், அதை யாரும் தடை செய்ய முடியாது என்று அவர்களுக்குள்ளாக அந்த மேட்டிமை, அவர்களுக்குள்ளாக அந்த சிந்தை இருந்தது. ஆகவே தேவன் அங்கே இறங்கி வந்து அவருடைய திட்டத்தை அவர் சிதறடித்து போட்டார். அங்கே அநேக பல பாஷைகள் உண்டானது. அங்கே ஒரே பாஷையாக பேசப்பட்டது. பிறகு அது பல பாஷையாக பிரிந்து அது முழு உலகத்திற்கும் அவர்கள் சிதறி போனார்கள். அந்த பட்டணமும் தடைபட்டு போனது, அந்த கட்டடமும் தடைபட்டு போனதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அந்த பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அந்த குழப்பத்தில் இருந்து, அந்த மேட்டிமையிலிருந்து, இல்லாத சிந்தனைகளுடைய ஜனங்களில் இருந்து தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து சினேயார் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அங்கே அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் அவர்களோடு கூட பிரயாணம் செய்து அங்கே ஆபிரகாமையும் அவருடைய தகப்பனையும் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் மகனாகிய அங்கே லோத்தையும் கூட கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது சகோதர சிநேகிதத்திற்கும் சபையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என்னுடைய சீசர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, ஆகவே அந்த அன்பை அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். அங்கே தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் அவர் அழைத்து கொண்டு வருகிறது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே கிறிஸ்தவம் என்பது ஒரு துவக்கமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவிலே துவங்கப்படுகிறது. எப்படி பழைய ஏற்பாடு அது ஆபிரகாமிலே துவங்கி அங்கே பாபிலோன் என்கிற அந்த முழு உலகமாகி அந்த குழப்ப உலகிலிருந்து தேவன் அங்கே ஆபிரகாமை வெளியே அழைத்து அவருடைய பெயரையும் அவருடைய தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் அங்கே காண்பிக்கிற இடங்களுக்கு அவர் செல்லும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று சொன்னது போல இன்றைக்கும் தேவன் நமக்கு அதே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது அது சபையினுடைய துவக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் நமக்கு ஆபிரகாம் ஒரு முன்னோடியாக, ஒரு நிழலாக இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாக இருந்ததுனாலோ அல்லது அவன் தேவனிடத்திலே தயவை கிடைத்ததுனாலே அல்ல. பாருங்கள், ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டதற்கு மிக முக்கியமான காரியம், அங்கே தேவனை, அவருடைய வார்த்தையை அவர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தை அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகவேதான் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவர் இன்றும் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் நம்மையும் தெரிந்து கொள்வது அது அவருடைய பிரியமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அது நமக்கு ஒரு கால் எப்படி தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது அது புரியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பாருங்கள், தேவன் தான் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே நாம் இந்த உலக காரியங்களை விட்டு நாம் வேறு பிரித்தவர்களாக, நாம் வெளியே வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் ஆபிரகாமை அவர் அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு போ என்று சொன்ன பொழுது அந்த சத்தத்திற்கு, அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றும் தேவனுடைய சத்தத்தை வேதத்தின் மூலமாக கேட்டு வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மை வேறு பிரிக்கிறார். நம்மை அவர் தெரிந்தெடுத்து, முதலாவதாக அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். பிறகு நம்மை இந்த காரியங்களில் இருந்து அவர் நம்மை வேறு பிரிக்கிறார். அவர் நம்மோடு கூட உள்ள ஒவ்வொரு நபர்களில் இருந்தும், அந்த அவர்களுடைய கிரியைகளில் இருந்தும், பழைய மனுஷன் அல்லது நம்மை சுற்றி நடக்கிற அந்த உலக பிரகாரமான வழிபாடுகள், உலக காரியங்கள், உலகத்தை குறித்தான இச்சைகள், பண ஆசைகள், மாம்ச இச்சைகள் அல்லது விருப்பு வெறுப்புகள், நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகள், இப்படி எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை அங்கே பிரித்தெடுத்து அவர் நம்மோடு தனித்தனியாக இடைபடுகிறார்.
அவர் ஒவ்வொருவரோடும் அவர் தனியாக இடைபெறுகிறார். ஆகவே நாம் இன்றைக்கு சொல்லுவோம், என்னுடைய தாய் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, அல்லது இவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நாம் ஆதங்கப்படுவோம். தேவன் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே அந்த ரட்சிப்பின் பாதையிலே வர முடியும். ஏனென்றால் தேவன் ஒருவனை அழைக்காவிட்டால் அவன் பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு வர முடியாது. ஆகவே தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை முன்குறித்து இருக்கிறார், நம்முடைய சபையை முன்குறித்து இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்திற்குள்ளாக வளர தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிறார். ஆகவே பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகள் இடத்திலே நாம் தேவனுக்கென்று நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் அதை விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்கள், அன்றைக்கு அங்கே ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே மனிதன், அங்கே காயீனும் அங்கே ஆபேலும் அங்கே தேவனுடைய சமூகத்திற்கு சென்று அங்கே அவர்கள் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியானது அங்கே அது தேவனுக்கு பிரியமில்லாத பலியாக இருக்கிறது, காயின் செலுத்துகிற பலி. ஆனால் ஆபேல் செலுத்துகிற பலி அதை தேவன் அங்கீகரிக்கிறதாக இருக்கிறது. அதே போல அதற்கு முன்பாக ஆதாம் அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆனால் அவனுடைய மனைவி அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அங்கே ஆதாமும் ஏவாளும் அங்கே தேவனுடைய சத்தத்தை மறுபடியுமாக கேட்டு அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்றும் தாங்கள் பாவம் செய்தோம் என்று அவர்களுக்கு அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக வருகிறது. அவைதான் இன்றைக்கும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியாது. ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் அங்கே தங்களை மறைத்து கொண்டு அங்கே தேவனுடைய அந்த பிரதட்சையிலிருந்து அவர்கள் தங்களை ஓடி ஒளிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அது நடந்துதான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த பாவம், அந்த அவிசுவாசம் அல்லது மரணத்தின் நிழல் ஒரு மனிதனை நிழலிடும் பொழுது அந்த மனிதன் தன்னை மறைத்து கொள்ள ஓடி ஒளிகிறவனாக இருக்கிறான். ஆகவேதான் பாருங்கள், தேவன் நம்மை அழைத்த பொழுது, நம்மை அவர் கூப்பிட்ட பொழுது வேதத்தின் மூலமாக நாம் அந்த கிருபையை, அந்த ஆச்சரியமான கிருபையை, அந்த மகத்துவமான கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறதாக தான் ஆண்டவர் சொன்னார். ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வர முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவர் நம்மை இழுத்துக் கொள்கிறார். நாம் பாவம் செய்யாதபடி அவர் நம்மை இழுத்துக் கொள்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விலக்கி வைத்துக் கொள்கிறார். அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து நம்மை விலக்கி வைத்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாகி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை அழைத்த அழைப்பை, எப்படி ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் அந்த சத்தத்திற்கு அங்கே செவி கொடுத்த பொழுது அங்கே தேவன் அதை கனப்படுத்தினார். ஆகவேதான் நாம் இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவனாக நாம் பிறப்பதில்லை. ஆனால் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பே நம்மை கிறிஸ்தவர்களாக முன்குறித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்முடைய சிந்தையை, நம்முடைய செய்கைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே இயேசு ஜெபிக்கும் பொழுது, பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் இவர்களையும் அங்கே அவர் மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், தேவன் நம்மையும் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவருடைய அந்த மகிமையிலே அவரை மகிமைப்படுத்தினது போல நம்மையும் எவர்களை முன்குறித்திருக்கார்களோ, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய சிந்தனைகளை, நம்மளுடைய எல்லா அந்தகாரங்களில் இருந்தும், எல்லா பிளாக் அண்ட் என்று சொல்லுகிற அந்த அந்தகார இருளில் இருந்தும் அவர் நம்மை பிரித்தெடுத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவர் நம்மை முன்குறித்து அவர் நம்மை
தேவனுடைய மகன் விசுவாசி என்கிற அந்த ஸ்தானத்திலே அவர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆகவே அந்த முன்குறித்தல் என்பது அது தேவன் அதை நம்மை உலகம் என்று ஒன்று தோன்றுவதற்கு முன்பாக தன்னுடைய சிந்தையிலே அவர் அதை நினைத்து அதை நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், தேவன் இன்றைக்கும் நமக்கு அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அங்கே எபேசுவில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற என்று அங்கே நம்மை சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தினாலே, அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு என்று சொல்லியிருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால், பாருங்கள், நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை அவருடைய அந்த உன்னதமான அந்த ஹெவன்லி பிளஸ்ஸிங் என்று சொல்லுகிறார் அந்த உன்னதங்களிலே நாம் அவரோடு கூட உட்காரும்படியாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த உன்னதங்களிலே உட்கார்ந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம் ஒருமிக்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். அந்த ஆசீர்வாதங்களுக்குரிய அந்த தெய்வீக சுகமளித்தலும், அங்கே தீர்க்க தரிசனமும், இன்னும் தேவனுடைய வரங்களும் இது தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்குள் நம்மை தெரிந்து கொண்டு அந்த உலக தோற்றத்திற்கு முன்னே நாம் அவருக்குள்ளாக நாம் முன் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் பாருங்கள், ஆண்டவர் அங்கே யோபுவை நோக்கி கேட்கும் பொழுது, அங்கே நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? நான் உலகத்தை அஸ்திவாரப்படுத்தும் பொழுது முன்னே நீ எங்கே இருந்தாய்? அது எதின்மேல் போடப்பட்டது? விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுதல் கம்பீரித்த போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறார். நீ புருஷனை போல இடைகட்டி கொண்டு நீ இடைகட்டிக்கொள், நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் பாருங்கள், தேவன் நம்மை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லி, ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் நம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க, அவருடைய வசனமே சத்தியம் என்றும், அந்த வசனம் ஒரு பரிசுத்தமுள்ள வசனமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பரிசுத்தத்தினாலே நாம் பரிபூர்ணமாகிறோம். ஆகவேதான் பாருங்கள், எப்படி ஒரு கோதுமை மணி அது இந்த பூமியிலே விதைக்கப்படும் பொழுது அது கோதுமையாகத்தான் வருகிறது, அது ஒரு கலையாக அல்ல. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்மை வித்தாக முன்குறித்திருக்கிறார். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். நம் மரணத்துக்கென்றோ அல்லது அழிவுக்கென்றோ அல்லது கீழ்ப்படியாமையில இருக்கிறவர்களாக அல்ல, நாம் ஜீவிக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, முன் குறிக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் வஞ்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் நாம் பிசாசனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காதபடி தேவன் நம்மை விளக்குகிறார். ஆகவேதான் பாருங்கள், நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்தோ இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ள அன்பு கூறவனோ அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லி, ஆகவே தேவ அன்புதான் நம்ம இந்த உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறதாக. ஆகவே நாம் இந்த உலகத்தை காரியத்தை விட்டு அந்த உலகத்திலே காணப்படுகிற அந்த உலக இச்சைகளை விட்டு, மாம்ச இச்சைகளை விட்டு, தேவன் எதை செய்ய சொன்னாரோ, எதை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறாரோ, எதைக்காக நாம் மரித்தோம், எதற்காக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நாம் இருக்க தேவன் நமக்கு அந்த உணர்வை தருகிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தோடு அவர் ஒரு உடன்படிக்கையும் கொடுக்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அங்கே அவர் சொல்லும் பொழுது, நான் உன்னை ரட்சிக்கப் போகிறேன், நீ பூரண வயதிலே அங்கே என்னிடத்திலே வர வேண்டும், நீ என்னிடத்திலே வருவாய் என்று சொல்ல இருக்கிறார். ஆகவேதான் அங்கே
கர்த்தருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். லோத்துவும் அவரோடு கூட சென்றார்கள். அங்கே ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதானது. அங்கே தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அங்கே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக வேறு பிரிக்கிறாரோ அதை நாம் சரியாக அறிந்து நம்ம எந்த இடத்திலே செல்லுகிறோம், யாரை உடன் கூட்டிச் செல்ல வேண்டும், நம்மோடு கூட யார் வருகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே நாம் தொடர்ந்து அங்கே ஆபிரகாமோடு கூட சொன்ன அந்த லோத்தும் அவனுடைய மனைவியாகிய சாராளாம் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட காரியம் நடந்தது, அது தேவனுடைய சித்தம் என்ன, அதன் மூலமா என்ன நடந்தது என்றும், அந்த தேவனுடைய அந்த முன் குறிப்பும் அந்த முன் தெரிந்து கொள்ளப்பட்டதலும் அந்த பிரிக்கிற காரியத்தின் மூலமாக என்ன நடந்தது என்று நாம் கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்களிலே நாம் தியானிக்கலாம். கேட்ட சத்திய வசனத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரே, உண்மையுள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானி, நீர் அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவரே நீர் அழைத்து, நீர் அந்த புறஜாதிகளுடைய தேசத்தில் இருந்தும் இந்த புறஜாதிகளுடைய வழிபாடுகளில் இருந்தும் பிரித்தெடுத்து நீர் அவருக்கென்று ஒரு தேசத்தை காட்டி அந்த இடத்திலே செல், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன் சந்ததிகளை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீர் வழிநடத்தினீரப்பா. அதே போல எங்களையும் இன்றைக்கு இந்த உலக காரியங்கள், உலக வழிபாடுகளில் இருந்தும் உலக இச்சைகளில் இருந்தும் எங்களை வேறு பிரித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்லி, கேட்ட வார்த்தையின்படியாய் தியானித்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை ஞான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதா எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் கர்த்தர் வெறுப்பு சேதனம் அப்படி நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும் பரிசுத்தாவினுடைய ஆண்டவரே அந்த வல்லமையினாலே பரிசுத்தாவினுடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக சபை என்றால் என்ன, அங்கே அவருடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், எதிலிருந்து பிரிக்கப்பட்டோம், இன்றைக்கு நாம் எப்படி ஜீவிக்கிறோம் என்ற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். கர்த்தர் இரக்கம் பாராட்டும், நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் புதன்கிழமை தொடர்ந்து நாம் இந்த இஸ்ரவேலை குறித்தும் சபையை குறித்தும் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் டு காட். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.